सर्वोपनिषदो गावः धोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत् कर्कटे पूर्वफल्गुन्यां तुलसीगाननोद्भवां பாண்டே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயிகாம். சிவப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வன மதிரணம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களிலே ஆடி மாதத்திலே பூரதிரு நட்சத்திரத்திலே அவதரித்ததான ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஒரு அயோனிஜையாக அவதாரம் பண்ணினாள். பெரியாழ்வாராலே கண்டெடுக்கப்பட்டு தானும் அவராலே வளர்க்கப்பட்டாள். அந்த பெண் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஆண்டாள் பூமாதேவியினுடைய அம்சம் என்பது பெருமானே பெரியாழ்வாருடைய கனவிலே தோன்றி அந்த பூவை சாத்தி கொண்டது வேறாரும் காணும், அவளே நம்முடைய பூமாதேவி நாச்சியார், அவளே தேவரீருக்கு குழந்தையாக வந்திருக்கிறாள், அவள் சூடிக்கலந்த மாலையைத்தான் நமக்கு கொடுக்க வேணும் என்று வடபெருங்கோயிலுடையான் பெரியாழ்வாருக்கு சொல்ல, அதன் பிரகாரம் அன்றைய தினம் தொடக்கமாக பெரியாழ்வார் புஷ்பத்தையெல்லாம் தொடுத்து ஆண்டாளுடைய திருத்தோள்களிலே ஏறின பிற்பாடுதான், அத்தை களைந்து கொடுத்த பிற்பாடுதான் வடபெருங்கோயிலுடையான் தானும் அத்தை உகக்க ஆரம்பித்தான் அப்படிங்கிறது உலகத்தார் அறிந்ததே. அப்படி சூடி கொடுத்த மாலையை கொடுத்தபடினாலே சூடி கொடுத்த சுடர்குடி என்று சொல்லுகின்றோம். அவள் 2 பிரபந்தங்களை கொடுத்தபடியினாலே படவல்ல நாச்சியார் என்று சொல்லுகின்றோம். அவள் கொடுத்ததான உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்கள் கோதோபனிஷத்து என்று கொள்ளப்படுகிறது. பகவான் கண்ணனெம்பெருமான் தானும் துவாபரயுகத்திலே கொடுத்து போந்தது ஒரு சாமானிய அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது என்பது பகவத்கீதை என்று கொள்ளப்படுகிறது. அதிலே சர்வ உபனிஷத்தினுடைய அர்த்தங்களையெல்லாம் எம்பெருமான் சர்வோபனிஷத்தோ கவஹா தோக்தா கோபாலநந்தனஹா, கோபாலனாக நந்தகோபனுடைய குமாரனாக இருந்ததான கண்ணனெம்பெருமான் சர்வ உபனிஷத்துக்களினுடைய அர்த்தங்களையும் தான் அனுகிரகித்து போந்தான். யாருக்கு? ஏன்னா அது போக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோவத்சகா, அது பால போலத்தானும் சிறந்து கொடுத்தானாம். யாருக்குன்னா பார்த்தோ வத்சகா, பார்த்தனாக இருக்கக்கூடியதான அர்ஜுனனுக்குத்தானும் அவனை ஒரு பசுவினுடைய கண்ணுக்குட்டியாக கொண்டு தானும் தேனுவாக இருந்து அந்த கீதையை பொழிந்தான், கொடுத்தான் அப்படிங்கிறது சொல்ல வந்த ஸ்லோகம் இது. சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்சகா சுதீர்போக்தா துக்தங் கீதாமிருதம் மகது. கீதை அப்படின்னு சொல்லப்படுகிறதான உபனிஷத்துக்களினுடைய அர்த்தங்களையெல்லாம் எம்பெருமான் குருக்ஷேத்திரத்திலே வந்து கொட்டினான். எப்படி கொட்டினான்னா, வியாஜமாக வைத்தான் ஒரு அர்ஜுனனை பார்த்தனை, அவனை ஒரு கன்றுக்குட்டியாக வைத்துக்கொண்டு தான் ஒரு தேனுவாக இருந்து உபனிஷத் அர்த்தங்களையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதாகத்தானும் பாலை எப்படி ஒரு தேனுவானது பசு கன்றுக்குட்டிக்கு கொடுக்குமோ அதுபோல அவனுக்கு சுரந்து விட்டான் அப்படிங்கிறது. அதே போல அவன் எப்படி கொடுத்தானோ, கண்ணனெம்பெருமான் கொடுத்ததற்கு வேண்டுமானால் ஏதோ குறை இருக்கலாமா அப்படின்னா, ஒரு குருக்ஷேத்திரத்தில் வந்து கொடுத்தான். ஆறானும் 10 பேர் நின்று கேட்டுனாளா அப்படின்னா அந்த குறை உண்டு எம்பெருமான் சொன்னதுக்கு. அதுக்காகத்தான் தானே பார்த்தா, சரி இனிமேல் நம்ம சொல்லப்படாது, சொல்கிறதுல ரொம்ப கோளாறெல்லாம் இருக்குது, ரொம்ப கட்டங்கள்லாம் இருக்குது, இத்தனை பேரை அவர்களை பார்த்துண்டு அவர்கள் ஆறு குத்தங்கந்து கண்டுபிடிச்சிடுவாளோ சொல்லிவிடுவாளோ நம்மளை கேட்டுவிடுவாளோன்னு பயந்தே அனைவருக்கும் பயந்து கொண்டு தானே சொல்லப்படும். குறைஞ்சபட்சம் அந்த ஸ்ரீகோஷத்தில் வியாசத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு அத்தை சொன்னால் தானே முடியும். இல்லை அப்படி சொன்னீரே இப்படி சொன்னீரே இது சரியா அது சரியான்னு கேட்க வந்தால் நாம் ஆரைக்கொண்டு எப்படி செய்ய முடியும்? அதனால் பூர்வர்கள் எப்படி சொல்லி போயிருக்கிறார்களோ, அந்த வியாசத்திலே என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ, அது எப்படி பகவத் அனுகிரகம் எப்படி உள்ளதோ அதன் பிரகாரத்தை நம்ம சொல்லிட்டோம்னா, நம்ம இந்த இப்படி சொல்லியிருக்கார், பெரியவாச்சான் படி சொல்லியிருக்கார், அழிவனவாள பெருமாள் நாயனார் சொல்லியிருக்கார், ஜனன்யாச்சாரிய சொல்லியிருக்கான்னு சொல்லிவிடலாம். அத்தனை தூரம் அவனுக்கு கொடுத்தது ஒரே ஒருத்தர் கொடுத்தார். ஆனால் ஆண்டாளோ
பரம கிருபையோடே வந்து திருவதாரம் பண்ணினவள்னோ ஆண்டாள். நம்ம எல்லாரும் உஜ்ஜீவிக்க வேணுங்கிற உயர்ந்த நோக்கோடே எம்பெருமானுக்கு அது உண்டு. ஆனால் கோதான்னு சொல்லப்படுகிறதான அந்த சிறு பெண் குழந்தை ஒரு பக்தையாக, பரமபக்தையாக, பகவல்லாபத்திலே இழைந்திருந்ததான அந்த பெண் குழந்தை பாகவதர்களையும் உற்று நோக்கி கொண்டு பாகவத பிரபாவமும் தெரிந்து கொண்டு அதனால தானே 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்ப வேணுங்கிற அவசியம் என்ன? ஒரு பகவத் அனுபவம் பண்ண வேணும் என்னால் தனியாக போயிருக்கலாம், சேவிச்சிருக்கலாம், எம்பெருமான அனுபவித்திருக்கு இருக்கலாம். ஆனால் இத்தனை வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பி 5 லட்சம் கோடி பெண்களையும் எழுப்புவதற்கு இந்த 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பி அவர்கள் எல்லாரையும் திரட்டி கொண்டு ஒரு 4 பேரை சேர்த்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுன்னா முடியுறதா? ஒன்று வடக்கு எழுத்தா தெற்கு எழுக்கும், தெற்கு எழுத்தா மேற்கு எழுக்கும், மேற்கு எழுத்தா கிழக்கு எழுக்கும். அப்படின்னா இந்த திக்குகள் பூரா தடுமாறிக்கொண்டு இல்லாமல் அத்தனை குழந்தைகளையும் எழுப்பி கொண்டு அவர்களையும் அறிவுறுத்தி எம்பெருமான அறிவுறுத்த வேண்டும் என்று தானும் புறப்பட்டு வந்ததுதான் பாவைன்னு சொல்லப்படுகிறதான நோன்பு. அது திருப்பாவை அப்படின்னு சொல்லுகின்றோம். அதில் இருக்கக்கூடியதான 29வது பாசுரம் இன்றைய பாசுரம். சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் 10ஆம் அரையடியே போத்தும் பொருள்களாய் பெத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இத்தப்பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா இத்தக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு தோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மத்த நங்காமங்கள் மாத்து ஏலோரம்பாவாய் என்று சொன்னதான பாசுரம்தான் 29வது பாசுரம். 23 என்ன கேட்டா? ஆராய்ந்து அருள் அப்படின்னு சொன்னபோது 29 வைத்தோம் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கும். 23வது பாசுரத்தில் பெருமான் நடந்து வந்ததான நடையடையை கொண்டு சதுர்கதின்னு சொல்லுகிறார்களோ இல்லையோ, எம்பெருமான் தானும் சிம்மகதி கண்டருளி, அதுக்கப்புறம் வியாக்கிரகதி கண்டருளி, அதுக்கப்புறம் கஜகதி கண்டருளி, ரிஷபகதி கண்டருளி, கடைசியாக தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு புறப்பட்டு தானும் அந்த 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 பீட்டத்தில் போய் பெருமாள் அமர்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல போய் அமர்ந்துட்டான். பூபாலராயன்னு சொல்லப்படுகிறதான அவ்விடத்திலே எம்பெருமான் அமர்ந்தான் என்னால் அது சர்பகதி கண்டருளி தானும் அங்கே போய் உள்ளே சேர்ந்துடுறார். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்காரோ இல்லையோ, சென்னால் உடையாமல் இருந்து அவரும் கூடவே வந்திருக்கார். அந்த பூபாலராயனில் பெருமாள் போய் அமர்ந்தார் அப்படின்னு சொன்னால் அது சத்தியமே அப்படின்னு சொல்லப்படுகிற அளவுக்குத்தான் பெருமானுக்கு அத்தனை ஒரு பெருமை உண்டு. அப்படி வந்தாரோ இல்லையோ, அங்கே கேட்டதுக்கு என்னன்னு கேட்டோம்னா பூவைப்பூவண்ணா என்று சொல்லி என்னத்துக்காக வந்திருக்கு இல்லைங்களா? ஏன்னா ஆராய்ந்து அருள் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஆராய்ந்து அருளை வேணும், நீயே பார்த்து சொல்லு, எனக்கு என்ன வேணும் நீயே சொல்லு அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த ஆராய்ஞ்சு அருள்னால் என்ன சொல்ல போகிறீங்க கேட்டால் 29 பட்சம் சொன்னாலும் இல்லையோ இங்கே வச்சுருக்கா. எனது கைங்கர்யம் என்னும் புருஷார்த்தத்தையே வைத்ததான பாசுரம்தான் இன்றைய பாசுரம். கைங்கர்யம் ஏன்னா அதாவது சித்தஞ்சிறுகாலே அப்படிங்கிற பாசுரத்தாலே, ஏன்னா ஆழ்வார் அமைத்திருக்கக்கூடிய பாசுரம்னு பார்த்தோம்னா நம்ம ஆழ்வாருடையது. அது எம்மா வீட்டு தரவத்தில், ஏன்னா கீழே இருக்கக்கூடிய பாசுரத்தில் உபாயஸ்வரூபத்தை சொல்லி, உபாயஸ்வரூபம் என்ன? உபாயம் எது? சரணாகதிங்கிறது உபாயம். உபாயம்னா வழி. அப்போ அந்த சரணாகதியை சொல்லி, சரணாகதி சொல்லிட்டோம்னா எதுக்காக? அது ஒரு பிராப்பியம் கிடைக்க வேண்டும், பிராபகம். அப்போ உபாய உபேயங்கள் அப்படின்னு சொன்னது பிராப்பியத்தையும் பிராபகத்தையும். பிராப்பியம் எது? பிராபகம் எது? அப்போ நாராயணனே நமக்கே பறை தருவான்ங்கிறது ஒன்று பிராப்பியம், பிராபகம். அதாவது நாராயணனே நமக்கே பறை தருவான்ங்கிறது தான் பிராப்பியமும் பிராபகமும். அப்படின்னா அடைந்து அனுபவிக்கக்கூடியதான பலன், அதுதான் பிராப்பியமும் பிராபகமும் அப்படின்னு அங்கேயே சொன்னோம். இப்போ கீழே பாசுரம்னா 28 கரபகள் பிஞ்சன்னு கானம் சேர்ந்துன்போங்கிற பாசுரத்தாலே உபாயஸ்வரூபத்தை சொல்லி, உபாயஸ்வரூபம் எது? நாங்கள்லாம் யார்? எங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. உபாயஸ்வரூபம், உபாயங்கிறது சரணாகதி. ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடியதான ஆகிஞ்சன்யம், என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆகிஞ்சன்யம்னா ஏதாவது உருட்டி வச்சுருக்கோமா? என்கிட்ட இருக்கிறது பூரவே தோழந்தான். நம்மள்கிட்டலாம் இருக்கிறது பூரவே நிறையெல்லாம் எதுவும் இருக்காக்கும் அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம். இருக்கிறதே குறைதான் இருக்குது. இந்த குறைய வைத்து கொண்டு தான் எம்பெருமான் நிறையாக, என்னதான் இருந்தாலும் ஒரு பிள்ளையானவன் ஒரு திருடனாக இருந்தாலும் தன்னுடைய தாயார் அவனை ஒத்துணுன்றாளா?
மாட்டாளோ இல்லையோ? அதே போல தான் நம்ம எல்லாருமே அப்படி தான். ஆனால் அந்த பெருமானாகப்பட்டவன் இல்லைன்னா வேறு யாருக்கு அவர் கொடுக்க போகிறார்? யாருக்கு கொடுக்க போகிறார்? யாரோ ஒருத்தர் கொடுத்தா ஆகணும். இப்போ ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு தோப்பனாருக்கு பிள்ளை இருக்குது. இந்த பிள்ளை ஒன்றே ஒன்று இருக்குது. அந்த பிள்ளை இருக்குன்னா யாருக்கு எழுதுறது, யாருக்கு எழுதி கொடுக்குறதுன்னு கவலைப்பட வேண்டாம் இல்லையா? இவர் காலாவதி ஆகிட்டாரா தானாக வந்துட போகுது. இதுக்கு யாரும் எழுதி கொடுக்கணுங்கிறதுலாம் இல்லையோ? என்ன கேட்க போகிறா? இது இன்னாருக்கு இன்னார் பிள்ளை யாரும் கேட்க போகிறா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது கொடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு. யாரும் இல்லைன்னு சொல்லிட போகிறது இல்லையோ? அது மாதிரி தான் எம்பெருமான் தான் இதைத்தான், அதாவது தாயமுறையன்னோ என்ன மாமுனிகள் சாதித்தார். தம்மதன்னோ தாயமுறைதான் என்ன ஆத்தி பிரபந்தத்திலே தானும் தெரிவிக்கிறார். தம்மதன்னோ நமக்கு எதுனா எம்பெருமானார் வாங்கி கொடுத்ததான அந்த சரணாகதியை செய்து பெருமானிடத்தில் மோட்சத்தையே வாங்கி கொடுத்தான்னா அதை பெற்றுக்கிறது தான் நமக்கு வழியை தவிர அதை விட்டு விலக முடியுமான்னா உன்னையின்றி நான் இல்லை அப்படின்னா உன்னை விட்டுட்டு நான் இல்லை, என்னை விட்டுட்டு நீ இல்லை. இப்போ உபாயஸ்வரூபத்தை சொல்லி போனது கீழே. இப்போ பிராப்பியமே பிராப்பியந்தான் அப்படிங்கிறத அந்த ருச்சி வந்துடுதுன்னா அந்த ருச்சி வந்த பிற்பாடு பிராப்பியந்தான் அப்படின்னா இதுதான் கடைசியாக எம்பெருமானை போய் சேரக்கூடியதான இது எது நமக்கு வேணும்னா புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிறதான கைங்கரியமே பிராப்பியம். கடைசியாக அதுதானே புருஷார்த்தம். புருஷனாலே அர்த்திக்கப்படுவது புருஷார்த்தம். அப்படின்னா புருஷால் தான் அர்த்தம் அனுபவிக்கணுமா? புருஷாள்னு சொன்னாலே பொதுவாகவே ஜீவாத்மாவை தான் புருஷாத்மா புருஷன்னு சொல்லுது. புருஷன் சொல்லுதுன்னா இந்த ஜீவாத்மாவுக்கு புருஷன்னு பேர். அதனால அப்போ இந்த புருஷார்த்தம் புருஷனாலே அர்த்திக்கப்படுகிறது புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்தை தான் நமக்கு அதுதான் கைங்கரியம். இல்லை சுவாமி எல்லாம் பண்ணிவிட்டேன், சரணாகதி பண்ணிவிட்டேன். ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் சரணாகதி பண்ணணும். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஞ்ச பிரகினோகி தஸ்மை தம்மதேவம் ஆத்மபுக்தி பிரகாசம் மூக்ஷுர்வை தம்மதேவம் ஆத்மபுக்தி பிரகாசம் மூக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியன்னு சொல்கிறது. அப்போ சொன்னோம்னா யாரிடத்தில் போய் சரணாகதி பண்ணுறோம், என்ன கேட்க போகிறோம்? அவர்கிட்ட கேட்கணும்னா அவர்கிட்ட என்னது கேட்குறதுனா யார் ஒருத்தர் உந்தி கமலத்திலிருந்து பிரம்மாவை படைத்து இந்த உலகத்துக்கே காரணமாக ஒருத்தர் இருக்காரோ, காரணம் து தியேயா, காரணம் ஆரோ அவனை தியானிக்க வேண்டும்னு சொல்லுது. இப்போ அவரிடத்தில் கேட்கணும்னா அப்படி இருக்கிறவன்ட்ட சரணாகதி பண்ணணும்னு சொல்லி சரணாகதி பண்ணியாச்சுன்னா அவரிடத்தில் பண்ணியாச்சோ இல்லையோ? பண்ணிவிட்டு இல்லை சுவாமி ஸ்ரீமன் நாராயணத்தில் சரணாகதி பண்ணிவிட்டேன், சரி வேறு யாராவது எதாவது கொடுப்பாளா? அவரே தான் கொடுத்தாகணும். சரி அவர் கொடுக்குறாரு, எத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னா இல்லை சுவாமி வேறு ஏதாவது கொடுக்க போகிறா, புதுசாக கொடுக்குறாருன்னா அவரே கொடுத்துருவார். தனக்கே தன்னை தந்த கற்பகம்னு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணுறாலே தனக்கே தன்னை தந்த, அதாவது தன்னையே கொடுக்கக்கூடியது பெருமாள். கற்பக மரமாவது அதை கேட்டோம்னா அது கேட்டால் கொடுக்குமே தவிர என் கொல்லப்பக்கமானா வராது. ஆனால் பெருமாள் அதுவும் வரார். எப்படி திருமிழி ஆழ்வாருக்கு கணிகண்ணன் போகுன்னான்னு கீழே பார்த்தோமோ அதுபோல் தன்னையே கொடுக்க தயாராக இருக்கிறான் எம்பெருமான். ஆனால் நம்ம தான் தயாராகலை இதுக்கெல்லாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவரிடத்துல கைங்கரியம் பண்ண வேணுமோ இல்லையோ? அவரிடத்துல தான் பண்ண முடியும். அவரிடத்தை கேட்டுவிட்டு வேறு யாருக்கார அண்ணன் வீட்டில் பக்கத்து வீட்டில் போய் பண்ணேன்னு சொல்ல முடியுமா? எம்பெருமானிடத்தில் பிரார்த்தித்து எம்பெருமானிடத்திலேயே கைங்கரியம் பண்ண வேண்டும். சரி, இந்த கைங்கரியம் நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லிகிட்டே இருக்குமே, கைங்கரியம் அப்படின்னு சொல்கிறோமே. சரி, இந்த கைங்கரியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சேஷத்தத்தை கொள்ளுகை. சேஷத்தத்தை செய்யணும், அடிமை கொள்ள வேணும். அடிமை யாருக்கு அடிமைன்னா எம்பெருமானுக்குன்னா அடிமை. என்னுடைய தாயாருக்கோ என்னுடைய தோப்பனாருக்கோ நான் பண்ணுவதற்காக அதை பண்ணுற போது இன்னாருக்கெல்லாம் நான் பண்ண வேண்டியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்க முடியுமா, சொன்னைக்க முடியுமா? என்னை பெற்றவர்களுக்கு நான் அவர்களிடத்தில் அடிமைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுதானே செய்யணும். இப்போ என்னை படைத்தவனுக்கு நான் என்ன பண்ணணும்? அடிமையாக இருக்க வேண்டும். இல்லை என்னவர் தான் படைச்சிருக்கார், ஆனால் நான் அவருக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவருக்கு பிடிச்சது தான் நம்ம பண்ணி ஆகணும். அப்போ என்னை படைத்தவனாக இருக்கக்கூடிய மாதா நாராயணா பிதா நாராயணா பிராதா நாராயணா மாதா பிதா பிராதா நிவாச அப்படின்னு சொல்லும்படியா சேலே கண்டியரும் பெரும் செல்வம் மேலா தாய் தந்தையரும் எல்லாம் அவரே இனி ஆவாரேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். சேலே கண்டியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையரும் அவரே இனி ஆவாரேன்னு சொல்லணும்னா மாதாபிதா யுவதய சனயாயூதி சப்தம் தேவனி எமேனம் அதன்மையானாம் ஆத்தியசன குலபதேர்புகுலாவிராமம் ஸ்ரீமத்ததங்கிரி உளம் பிரணமாமி ஊர்தனான்னு அளவந்தார்த்தனுடைய சோத்திர ரத்தனத்தில் நம்மாழ்வாரை தன்னுடைய குல தெய்வமாகவே கொள்ளுகிறார். யார் அவர்? அளவந்தார் பிராமணோத்தமராக இருக்கக்கூடியவர். அவர் சொல்கிறார்,
ஆறு நம்மாழ்வார் எனக்கு குல தெய்வம்னு சொல்லணும்னா மம எம்பெருமானார் சொல்கிறபோது மம மம மமநாத குலதெய்வதம் மம குலதெய்வதம்னு சொல்கிறார். நம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணும்போது மம குலதெய்வதம் மமநாத ரங்கநாத மமநாத மம குலதெய்வதம் அப்படின்னு சொல்லணும்னா அத்தனை தூரம் அந்த நம்மாழ்வார் மேல் இருக்கக்கூடியதான பெருமை ஆளவந்தார அவரை சொல்லும்போது மாதா பிதா யுவதையா ஸ்தனையாக விபூதி. மாதா பிதா யாரெல்லாம் உண்டோ பிள்ளையோ மக்களோ எல்லாம் எனக்கு என்னன்னா நம்மாழ்வாரே எனக்கு எல்லாம், அவரே எனக்கு குலதெய்வம். ஆரான்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி குலதெய்வம்னு நம்மாழ்வாரை சொல்லியிருக்க வேண்டுமென்னால் பிரதிபாதிபயங்கரம் காஞ்சியில் இருந்ததான பிரதிபாதிபயங்கர அண்ணங்கராச்சாரிய சுவாமி சொல்லுவாராம், இந்த மாதிரி ஒருத்தர் பிராமணோத்தமராக இருக்கக்கூடியதான வந்தார். அவர் கண்ணன் பெருமானே அவதாரம் பண்ணியிருந்தாலுமே கூட அவரை நம்மாழ்வாரை தன்னுடைய குலதெய்வம்னு சொல்லிக்கணும்னா எத்தனை பெருமை இருந்திருக்க வேண்டும் ஆழ்வாருக்கு இல்லையா? அது வடிவழகியை நம்பியே வந்து பிறந்தாரோ, கண்ணன் பெருமானே வந்து பிறந்தானோ அப்படின்னு தானே கிருஷ்ணதிருஷ்டா தத்துவம்னு சொல்லப்படுகிறதான நம்மாழ்வாருடைய அவதாரத்துக்குண்டானதான சிறப்பல்லவா அப்பேற்பட்டது. அப்போ அவனிடத்தில் அடிமை கொள்ள வேண்டும். அதுதான் புருஷார்த்தம்ங்கிறது அடிமை கொண்டிருக்க வேண்டும். அவனுக்கு அடிமை. அப்போ அடிமை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். அவன் உகந்திருக்கக்கூடிய கைங்கரியம். அதுதான் சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டேன்னு கடைசியாக திருப்பல்லாண்டில் முடிக்கிறாரோ இல்லையோ சொல்லுங்க. பல்லாண்டன்னு பவித்திரன பரமேட்டிகை சாரங்கமென்னும் இல்லாண்டான் தன்ன வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்னு விந்துரப்பா நமோ நாராயணாய் என்னும் வல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர். பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர். எல்லாரும் சேர்ந்து இங்கே என்னெல்லாம் கைங்கரம் பண்ணிருந்தோமோ அங்கே போய் அதே கைங்கரம் பண்ணுவோம். அப்படின்னா சுவாமி இது கைங்கரியம் பண்ணுறதுக்கு தான் இங்கேருந்து அங்கே போகணுமா? இதுக்கு தான் எல்லாரும் புதிசோறு கட்டி கொண்டு திரிகிறார்களோ? சீவேட்டவாள்லாம் பரமதம் புதிசோறு கட்டிட்டு திரிகிறாளே, என்னமா போக முடியும்னு பட்டரை கேட்டான். பட்டர் சொல்கிறார், நிச்சயமாக போகலாமே. பிரம்மா தொடக்கமாக யாரும் போக முடியாது. ஏன்னா அவர்கள்லாம் எதையோ ஒன்று பத்தின்னு இருக்கா. நம்ம தான் எதையுமே பத்தவே இல்லையே. பத்தவே இல்லை. அதுவும் விடுறது ரொம்ப சௌரியம். பத்தவே இல்லை அப்படின்னா எத்தை விடணும்? அவளாம் எத்தையாக விட்டால் தான் போக முடியும். அவளால் விட முடியாது. ஆனால் நம்ம எதையும் பத்தவே இல்லையே, தாராளமாக போடலாமே. பெருமான் திருவடிகளே சரணம்னு சொன்னால் போயிட்டோம், முடிஞ்சு போச்சு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய பெருமானுக்கு கைங்கரியத்தை பண்ண வேணுங்கிறது தான் புருஷார்த்தம். அதுதான் எது சொல்லுது? துவயமாமந்திரத்தில் இருக்கக்கூடியதான உத்தரவாக்கியம் சொல்லுகிறது. போன பாசுரத்திலே சரணாகதி அனுஷ்டித்தார். சரணாகதிங்கிறது நாராயண சரணௌ சரணம் பிரபத்தியே. பிரபத்தியே அப்படின்னு சொன்னோம்னா பதிலு கதௌ அப்படிங்கிற தாத்து. அது என்ன சொல்லுது? புத்தி பண்ணுகிறேன். என்ன புத்தி பண்ணுறேன்? சரணாகதி எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே நான் அவனுக்கு அடிமை என்பதை ஒத்துக்கொண்டு அவனிடத்திலே சரணம் புகுகிறேன். இதுதான் நம்ம சொல்கிறோம். ஸ்ரீமன்னு நாராயண சரணௌ சரணம் பிரபத்திய. சரணௌ சரணம் பிரபத்திய. நாராயணனுடைய திருவடிகளை ஏகாயன நாராயணன் ஸ்ரீமன்னு நாராயணன் அவனுடைய திருவடிகளில் நான் என்ன பண்ணுறேன்? சரணாகதியை அனுஷ்டிக்கிறேன். சரி, அனுஷ்டிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சும்மா அப்படியே படுத்து தூங்க வேண்டியதுனா சரணாகதி போட்டால் என்ன பண்ணணும்? இல்லை சுவாமி மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தின்னுட்டா பூர்வர்கள்லாம். சரணாகதி பண்ணியாச்சுன்னா பெருமாளே நீ பார்த்துக்கோ அப்படின்னா மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி. மார்பில் கை வச்சு நன்னா அப்படி தூங்கலாம். ஏ சுவாமின்னா வாழும் சோம்பர உகத்தி போரும்னு தொடரடிப்படி ஆழ்வார் தெரிவிக்கிறார். சீவட்டவாள்லாம் ரொம்ப சோம்பர்கள். ஏன்னாக்கா எல்லாம் பெருமாள் பண்ணுறார், எல்லாம் பெருமாள் பண்ணுறார், எல்லாம் பெருமாள். இவரை என்ன தான் பண்ணுறார்? பெருமாள் தான் எல்லாம் பண்ணுறார். நம்ம எதாவது பண்ணுறோம்னா ஏதோ ஒரு உபகரணம், நம்மளை ஒரு உபகரணமாக கொண்டு எம்பெருமான் அத்தனையும் ஆட்டு வைக்கிறான்னு தெரியும். அப்படி இருக்கிற போது சரணாகதி சொன்னாரோ இல்லையோ. இப்போ இதே மாதிரி நம்மாழ்வார் தன்னுடைய பதிகத்திலே திருவாய்மொழியிலே, அதாவது எம்மா வீட்டு தரமும் செப்பம்ங்கிற பதிகம், அதுக்கப்புறம் நெடுமார்க்கடிமைங்கிற ஒரு பதிகம், இதெல்லாம் ஆழ்வாருக்கு இருந்த தசையை பார்த்தோம்னா அவர் பிராப்தத்தை அதை நிஷ்கரித்தார். எனக்கு இது வாண்டான்னு தள்ளினார். எது தெரியுமா? மோட்சமே பெருமாள் கொடுக்குறேங்கிறார், வாண்டாங்கிறார் ஆழ்வார். இது எதாவது தகுமா சுவாமி? ஆழ்வார் மாதிரி ஒரு சாத்திகமான விருத்தி எங்கேயாவது உண்டா அப்படின்னா ஆழ்வார் சொல்கிறார் இந்த வார்த்தையை, வாண்டா எனக்கு. என்ன சொன்னார் அப்படின்னா, அது எம்மா வீட்டு தரமும் செப்பம் நின் செம்மா பாதவர்ப்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே
அம்மா அடியேன் வேண்டுவது இதேன்னு பாசுறோம். இதில் எம்மா வீட்டு திறமும் செப்பம் அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையோ. எம்மா வீடு ஆழ்வார் சொல்கிறாராம், பெருமாள் சொல்கிறாராம், எம்மா வீட்டு திறமும் செப்பம் நன்னா இருக்கு தெரியுமோ, வீடு இருக்குன்னார். ஐஸ்வர்யாத்தியா என்னை பார்த்து பெருமாள் வீடு கொடுக்குறேன், வீடெல்லாம் வேண்டாம், மா வீடு பெரிய வீடுன்னார். நமக்கே புரியுது, ஆழ்வாருக்கு புரிய பாருங்க. வீடுன்னா வீடு வேண்டான்னு விட்டாராம் ஆழ்வார். மா வீடுன்னா பெரிய வீடுன்னாராம் பெருமாள். சரி, ஏன்னா ஆழ்வார் வேண்டாங்கிறார் வீடுன்ட்டு, ஏதோ சின்ன வீடாக சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கார் உங்களுக்கு. சரி, மா வீடு கொடுத்தோம், இப்போது ஆழ்வார் புரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம்னு பெருமாள் சொன்னாராம். அதுவும் வேண்டான்னாராம், நிஷ்கரித்தார் வேண்டான்னு. சரி, மா வீடு வேண்டாம், எம்மா வீடு என்னோட பெரிய வீடை கொடுக்குறேன்னார். ஏன்னா பெருமாளுக்கு இருக்கிறது 2 சொத்து. ஒரு சொத்து பெரிய சொத்து, அது நித்தியமான விபூதின்னு சொல்லப்படுகிறதான பரமதம். இன்னொரு சொத்து லீலா விபூதின்னு சொல்லப்படுகிற இந்த இடம். பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தந்திவின்னு உபனிஷத்து ஓதுகிறதோ இல்லையோ. பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தந்திவி. 3 4 பாகம் மேலே இருக்குது, 1 4 பாகம் இங்கே இருக்குது. இவ்வளோதானா கணக்கு? முக்காவாகம் அது, காவாகம் இது, இதுக்கு தான் இத்தனை பாடானா, அதுக்கு தான் அத்தனை பாடானா. அதுவும் நமக்கு தோணணுங்கிறதுக்காக ஒரு முக்காவாக காவான்னு சொல்லியிருக்காளே தவிர, கடலை போய் நின்று கடல் எவ்வளோ பெருசுன்னு அளந்துட முடியுமா? அது அளக்க முடியாது, கடலையே அளக்க முடியாது. எம்பெருமானாலே சிருஷ்டி பண்ணப்பட்டதான கடலையே அளக்க முடியவில்லை என்னால் எம்பெருமான அளந்துட முடியுமானா? அளப்பரிய ஆரமுதுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அளப்பரிய ஆரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தரதம் சிந்தையான விளக்குடைய மரதகத்த மெக்காவில் தங்காவில் திருமாலபாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவன் வழக்கிளிய கைகூப்பி வணங்கினாரேன்னு ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ. ஆஹா, அப்படி இருக்கக்கூடிய அளப்பரிய ஆரமுது எம்பெருமான், அவனை அளக்க முடியாதுன்னா அவர் இருக்கக்கூடிய சீவை குண்டத்தை அளந்துட முடியுமான்னு? அப்பேற்பட்ட இடம் வீடு வேண்டான்னு ஆழ்வார் தவித்தார். மாவோடு வேண்டாம் என்று தவிர்த்தார். எம்மாவோடு என்னுடைய வீட்டை கொடுக்குறோம் வாரும் அப்படின்னு சொன்னால் அதுவும் வேண்டாம்ன்றான். இது என்ன சுவாமி, ஆழ்வார் எவ்வளவு சாத்திகமான ஒரு விருத்தி. அவர் போய் இதெல்லாம் வேண்டாம், பெருமாள் கொடுக்குறது இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா, சரி என்ன தான் வேணும்? நின் செம்மாபத பற்பு தலை சேர்த்தொல்லை தேவர், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஐஸ்வர்யாத்தியாவும் நான் இல்லை, எதாவுமே நான் இல்லை, எனக்கு எதுவுமே வேண்டாம். கைவல்யாத்தியம் இல்லை, பகவல்லாவாத்தி ஒன்றும் இல்லைனா. அப்போ வீடு வேண்டாம், மாவீடு வேண்டாம், எம்மா வீடும் வேண்டா. இதைத்தான் மாமனிகள் சாதிக்கிறது, எம்மா வீடும் வேண்டா அப்படின்னு ஆரம்பிச்சாரோ இல்லை அவர் திருவாமி 109. அப்போ எம்மா வீடுன்னு சொல்லப்படுகிற வைகுந்தமே வேண்டாம் என்று தவிர்த்தார் ஆழ்வார். என்ன வேணும்னு கேட்டால், நின் செம்மா பாதபரப்பு தலை சேர்த்து ஒல்லை. என்னென்ன சுவாமி தலை அடிச்சுக்கிறான்னு சொல்ல வேண்டாம். நின் பாதபரப்பு, நின் செம்மா பாதபரப்பு, தேவரீருடைய நன்னா அழகாக இருக்கக்கூடிய பாதபரப்பு, நன்னா பத்மத்தை போலே நன்னா தாமரையைப் போல இருக்கக்கூடிய அப்படியே சுகுமாரமாக இருக்கக்கூடிய திருவடிகளை கொண்டு வந்து நின் செம்மா பாதபரப்பு தலை சேர்த்து ஒல்லை, அடியனோட தலையில் கொண்டு வந்து அந்த திருவடியை கொண்டு வந்து வைக்கணும். கைமா துன்பம் கடிந்த விரானே, கைமான்னு சொல்லப்படுகிறதான கஜேந்திராழ்வானுடைய துக்கத்தை போக்கினவரே, கைமா துன்பம் கடிந்த விரானே, அத்தை முடித்தீரோ இல்லையோ, அப்படி கைமா துன்பம் கடிந்த விரானே, அம்மா அடியேன் வேண்டுவது இதே. அம்மா தேவரீர் தான் தாய் எவ்வுயிர்க்கும் தாயிருக்கும் வண்ணமாக இருக்கிறீரே, அந்த பெருமாளை பார்த்து அம்மா அடியேன் வேண்டுவது இதே, அடியேன் வேண்டது இதுதான் அப்படின்னு பெருமானையும் பெருமாள் இருக்கக்கூடிய விபூதியும் வேண்டாம் என்று தவிர்த்து தேவரியுடைய திருவடிகளை கொண்டு வந்து வைக்கணும் என் தலைமையில். என் செம்மா பாதவர்ப்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம். அப்போ புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிகளையே கைங்கரியம் பண்ண வேணும் என்னத்தை பிரார்த்தித்தாரோ இல்லையோ. அப்போ இது எதில் நிறுத்தினார் வேண்டான்னு சொன்னது எப்போ? ஆரம்பத்தில். எம்மா வீடுங்கிறது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய விதம். அதை முடிச்சுட்டு கடைசியாக 8ஆம் பத்துக்கு போயிட்டார். கடைசியில் போய் என்ன பண்ணார்? அதை ஒன்று பிரார்த்திச்சார். எதுன்னா, பெருமாள் கூட ஒன்றும் இல்லை சுவாமி, ஆனால் அந்த பாகவதால் தான் ரொம்ப சக்தி. ஆறுது நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனக்கருத வஞ்சித்து நடுமாற்றற்ற தீக்கதிகள் முத்தும் தவிர்ந்த சதிர் நினைந்தார் கொடுமாவினையேன் அவன் அடியார் கூடும் இதுவல்லார் விடுமார் என்பதன் நந்தோவியன் மூவுலகினுமே அப்படின்னு நெடுமார்க்கடிமை செய்வேன் அப்படின்னு பாகவத பிரபாவத்துக்காக 1102 பாசுரங்கள் எடுத்து சல்லடை போட்டு சலிக்கணும். சலிச்சோம்னா 2 பதிகம் தேரும். 100 பதிகங்களோ இல்லையோ, 100 பத்துக்கள், அதாவது 100 10 ஒரு பதிகம்னு சொன்னால் 10 பாசுரம், அதில் ஒன்று பலஸ்ருதி. அது மாதிரி 100 பதிகங்கள் கொண்ட திருவாய்மொழி
ஒன்னொன்னுலையும் 11 பாசுரம் 1100 ஆச்சு. 2 கேசவந்தமரவர் எழுபரப்புங்கிறதுல ஒரு 2 பாசுரம் கூட, துவாதச நாமங்களுக்கு 2 பலஸ்ருதி 1 மொத்தம் 13 பாசுரம் 1102 கணக்கு. அப்படி தான். அப்படி 1102 பாசுரங்களை கொண்டதாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியிலே சலிச்சம்னா அதில் 2 பதிகம் தருது. ஒன்றும் நெடுமார்க்கடிமையும் பயிலும் சுடருளி மூர்த்தியும் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ அந்த நெடுமார்க்கடிமையில் இருக்கக்கூடிய இந்த பாசுரத்தில் எங்கே கொண்டு போய் இழைந்தார்னா பாகவத பிரபாவமே உயர்ந்தது, பகவானை காட்டிலும் பாகவதனே உயர்ந்தவர்னு சொல்லிட்டார். விடுமார் என்பதறந்தோ என் மூவுலகு பெரினுமே, மூவுலக காட்டிலும் பெரிதாக இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டாரோ இல்லையோ. அப்போ அப்படி பிராப்தத்தை நிஷ்கரித்தது எம்மா வீட்டில் நிஷ்கரித்து இந்த கைங்கறி யாருக்குன்னா பரம பாகவதர்களுக்குன்னு சொல்லி முடித்தாரே ஆழ்வார். அதே போலத்தான் இங்கே என்ன பண்ணிட்டா, ஆரம்பத்துலேருந்து 10 பாசுரங்கள் சரமதசைன்னு இதை தான் சொல்கிறது. சரமதசைன்னா எதுன்னா கடைசியாக படுத்துட்டு இருக்காளே அது இல்லை. சரமதசைனா சரமதசை என்று சொல்லப்படுகிறதான இந்த ஆழ்வார், இந்த பாகவதர்கள் எல்லாம் பாகவதாலே உயர்ந்தவர்கள்னு சொல்ல முடியோ. அந்த 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பி அவர்களையும் எம்பெருமான செழிப்பதற்கு அழைத்து கொண்டு வந்தாலே அதைத்தான் சொல்கிறது. அப்படி உபாயஸ்வரூபத்தை கீழே சொல்லி கைங்கரியத்தை பிரார்த்தித்ததான பாசுரம்தான் இந்த பாசுரம். இதெல்லாம் அவதாரிகையில் சொல்லப்பட்ட விஷயம். இது மேலே வரும் அர்த்தத்துக்கு சித்தஞ்சிறுகாலே, சிறு காலையில் ரொம்ப சீக்கிரமாக, என்ன சிறுகாலன்னு சொன்ன பரவாயில்ல, அது சித்தஞ்சிறுகாலைன்னு சொல்லணுமான்னா அவ்வளோ சீக்கிரம் அர்த்தம், விடிய காலன்னு அர்த்தம். பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய அப்படின்னு சொல்லுமா அதை. அப்போ பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய, விடிய காலையில் எழுந்திருந்து, அப்போ தான் நமக்கு எப்படி இருக்கும், விடிகாத்தால் எழுந்திருந்தோம்னா அப்போ தான் அந்த கால நன்படித்துறைன்னு சொல்லும்படியா, காலை நன்படித்துறை அவ்வளோ அழகாக விடிகாத்தால். இப்போது அந்த மலநாட்டு உபதேசங்கள்லாம் போனோம்னா அந்த விடிகாத்தால் அவர்கள் எழுந்துக்கிறதுன்னு சொன்னால் நமக்கு உடனே சட்டு நாங்கள் தான் ஞாபகம் வரும். இந்த மலநாட்டு உபதேசங்களில் காலங்கார்த்தால் பார்க்கணும்னா நமக்காவது இப்போ மார்கழி மாதத்தில் தான் இப்படின்னு நம்ம வச்சுருக்குமே தவிர எப்போது இந்த மாதிரி எழுந்துன்றோமா, அது கடக்கு இருக்கட்டும் ஆகட்டம் தான், மகர சங்கரமணம் வரட்டும், நல்லா இழுத்து வச்சு போத்தி நல்லா தூங்கிடுவோம். இப்போ 30 நாளும் பட்ட படம்லாம் போகிறோம், வியசனப்பட்டதெல்லாம் போகிறோம். இப்போவாது நல்லா தூங்கலாம்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வர ஆரம்பிச்சிடும், தானாக எழுந்துருந்துருவோம், முடிஞ்சு வச்சா. ஆனால் அங்கே பார்த்தோம்னா மலநாட்டு பிரதேசங்களில் வடிகாத்தால் எழுந்திருந்து அந்த புழா என்று சொல்லப்படுகிற பாரத புழா இருக்கே, அந்த புழா ஓரமாக இருக்கக்கூடிய எத்தனை பிரதேசங்கள் அங்கங்கே பார்த்தோம்னா அத்தனை ஆச்சரியமாக காலங்காத்தால் எழுந்திருந்து, அதுதான் சித்தஞ்சிறுகாலேன்னு சொல்லணும். அவ்வளவு தூரம் கால நண்படித்துறையாக இருக்கக்கூடிய இடங்களிலே அங்காங்கே எழுந்திருந்த இந்த பக்தர்கள் வந்து பெருமாளை செய்கிறதுக்காக காத்தால் வராளே, அவ்வளவு தூரம் ஆச்சரியமாக வந்து செய்கிறாளோ இல்லையோ. சித்தஞ்சிறுகாலே வழிகாத்தால் எழுந்திருந்து வந்து உன்னை சேவித்து வந்து எதுக்கு வரோம் அப்படின்னா பகவன் லாபார்த்திகளா பெருமாளை ஒன்றை சேவிக்கிறதுக்கு. அதாவது பகவன் லாபார்த்தி வேறு எதுவும் இல்லை. நான் என்ன ஐஸ்வர்யாத்தியா வந்திருக்கேனா, இல்லை கைவல்யாத்தியா வந்திருக்கேனா, நான் எதுவும் கிடையாது. பகவன் லாபம், பகவானை பகவானுக்காக சேவிக்க வேணும் என்பதற்காக பெருமாளை சேவிக்கிறதுக்கு நிறைய பேர் வரா. ஆனால் பெருமாளை சொல்கிறார், என்னை சேவிக்கிறதுக்கு 4 விதமான பக்தன் வருகிறான். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீஜபரதர்ஷபன்னு கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறான். என்னை பார்க்கறதுக்கு சதுர்விதா பஜந்தே மாம், 4 விதமான மக்கள் வரா என்னை பார்க்கறதுக்கு. யாராவது சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி, 4 பேர் சொன்னான். கீழே ஒரு நாள் விண்ணப்பம் பண்ணியிருக்கேன் இதையே. அப்போ ஆர்த்தோ அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்கிற ஆர்த்தோ இல்லை, முட்டு வலி வருது பாருங்கோ, அதை பண்ணுற அந்த ஆர்த்தோன்னா ஐஸ்வர்யார்த்திகளாக வந்து சில பேர் கேட்குறா, என்னிடத்துல இது வேணும், அதை கொண்டா இதை கொண்டா, இது இல்லை அது இல்லை, ஏன்னோ ஒன்றும் இல்லைங்க கேட்குறோம். அப்போ பெருமானிடத்தில் ஆர்த்தோ அர்த்தார்த்தி, யார் ஒருத்தன் செல்வத்தை இழந்தவன் திரும்ப ஒரு தடவை கேட்குறானோ இல்லை பெருமாள்கிட்ட, அப்போ ஆர்த்தோ அர்த்தார்த்தி. சரி, மேலே சொன்னா ஞானி, மேலே சொன்னா ஆர்த்தோ ஜிக்யாசு. இப்படி 4 விதமாக கைவல்யார்த்தியமாக அல்ல, அவன் ஐஸ்வர்யார்த்தியாகவும் அல்ல, கடைசியாக எதவா இருக்கான்னா பகவல்லாபார்த்தியும் இல்லை, ஞானீச்ச பரதர்ஷப, ஞானி ஒருத்தன் இருக்கான் பார். அவன் யார் தெரியுமா, என்னையே எனக்காக, எனக்கே என்னையாக எல்லாமா கொண்டுகிறான். உண்ணும் சோறாக கண்ணனை, பருகு நீராக கண்ணனை, தின்னும் வெத்திலையாக கண்ணனை,
எல்லாம் கண்ணனே. இந்த உண்ணும் சோறுன்னு சொல்லி கீழையும் ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கேன், திரும்பவும் சொல்லலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்போ உண்ணும் சோறுன்னு சொன்னாலே என்னதுக்காக உண்ணும் சோறுன்னு சொல்லணும்? சாப்பாடுன்னா சாப்பிட்றதுக்கு தானே, அதெல்லாம் உண்ணும் சோறு, அதெல்லாம் பருகு நீர் அப்படின்னா சாப்பாடே சாப்பிடாதவன் பிரசாதத்தை பார்த்தா எப்படி பார்ப்பான், அந்த மாதிரி பெருமாளை பார்க்கணும் கண்ணனே. நம்ம என்ன அப்படி பார்க்குறோமான்னா, நமக்கு எது பிரசாதம் ததியாராதனம் அங்கே ஆனாத்தான் மேற்கொண்டு இங்கே ஓடுமே தவிர, இல்லைன்னா நமக்கு பெருமாள் சேவிக்க போகிறோமா அப்படின்னு கேட்டோம்னா, இது பெருமாள் சேவிக்க போகிறவா வரா, பெருமாளை சேவிப்பதற்காக போகிறோம் அப்படின்னு சொல்லமா வரா, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த பிரசாதத்தையும் எதிர்பார்த்து கொண்டு செல்லுகிறோம் அல்லவா. அப்போ அந்த பகவானுடைய பிரசாதம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். ஆனால் அப்போ இங்கே என்னை பார்க்குறதுக்கு 4 பேர் வரா, அதில் இந்த ஞானி இருக்கான் பற்றியா, ரொம்ப உயர்ந்தவன், என்னை தவிர வேறு எத்தையுமே பார்க்க மாட்டேங்கிறான், நான் ஒருத்தனையே பார்க்கண்டேன் நாரணனை கண்டேன் அப்படிங்கிறது போல என்னையே சரணமாக போகிறான். பகன் கண்டேன் நாரணனை கண்டேன். மேலகோட்டை திருநாராயணபுரத்திலே எம்பெருமானார் தான் தொண்டனூரில் எழுந்துருளி அங்கிருந்து அங்கே இருக்கக்கூடிய திருக்குலத்தார்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு, ஏன்னா முதல் நாள் ராத்திரி சுவாமி எம்பெருமானாருக்கு கனவு ஏற்பட்டது. இந்த கனவிலே பெருமாள் தோற்றி ராமானுஜரியே என்ன செய்கிறதாக இருக்கிறீர்னா, இது என்ன செய்யுதுன்னா, நாளை காத்தால வாரம் இந்த எதுகிரி மலையில் இந்த இடத்துல ஒரு துளசீவனம் இருக்குது, அந்த துளசீவனத்துக்கு கீழே நான் தோண்டி பாரு, நான் இருக்கேன், என்னை எடுத்து உத்தரிப்பித்து நமக்கு சம்பரோக்ஷணம் செய்துள்ள போகணும் அப்படின்னு பெருமாளே கனவு சொல்லிட்டார். அதுக்காக அதை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்குலத்தார்கள் அத்தனை பேரையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் உதவியோடு மலை மேலே ஏறி அங்கே இடத்துக்கு பெருமாள் சொன்னது வழிகாட்டி கொடுத்தாரோ இல்லையோ, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையோ, எல்லாம் ஜிபிஎஸ் அப்படின்னு ஒன்று போண்டே போகிறோம் இல்லையோ, கனவுலே சொல்லிட்டார். இன்றைக்கி பெருமாள் கனவுலே ஜிபிஎஸ் சொல்லியிருக்கார், இப்படி போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போன பிற்பாடு பெருமாள் எடுத்து அந்த துளசி வனத்தருகே தோண்டி எடுக்கிறார். பெருமானுடைய திருமுடியிலேருந்து பெருமாள் புறப்பட்டு வராரே, பகற்கண்டேன் நாரணனை கண்டேன்னு எம்பெருமானார் அன்னைக்கு அந்த பாசுரத்தை சேவித்து கொண்டு, நாரணனை கண்டேனேன்னா வந்து உன்னை சேவித்து, பகவல்லாபார்த்திகளா உன்னை சேவித்தோம்னா உன்னை தான் சேவிக்கிறோம், உனக்காக சேவிக்கிறோம், நமக்காக சேவிக்கிறோம் அல்லோம், தேவரீர்க்காக மங்களாசாசனம் பண்ண வேண்டும் இல்லையோ. பெருமாளை சேவிக்கணும்னா வந்து உன்னை சேவித்து, எதற்காக எம்பெருமானிடத்தில் சேவிச்சிட்டோம்னா வந்து உன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே போக்கியமாக இருக்கக்கூடிய, போக்கியம்னா திருவடிக்கு எவ்வளவு போக்கியதை உண்டுனா, உன் திருவடியே பிராபகமாக எல்லாமாக இருக்கக்கூடிய தேவருடைய ஸ்பிருகணீயமாக இருக்கக்கூடிய திருவடி இருக்கே, அந்த திருவடியையே பற்றி கொண்டு உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய், அந்த போற்றும்னா மங்களாசாசனம் பண்ணுறோம், பொருள்களாய் நேரம் நின்றுருக்கார் கண்ணன். அவர்கிட்ட போய் களாய்னா ஆரோ ஒருத்தரி அந்த பக்கம் அப்படி திரும்பிட்டு இருக்கானா, சுவாமி கொஞ்சம் இங்கே கேட்குறீரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை காலக்ஷேபம் கேட்டு இருக்கும்போது இப்படியே மோட்டு விளைய பார்த்துருந்தா, சுவாமி இங்கே கொஞ்சம் கவனிமே அப்படின்னு சொல்லலாம். இல்லை இதான் இப்போல்லாம் எல்லாம் எது வேணால் போட்டுட்டு இப்போ இந்த இதில் பார்க்குறோமோ இல்லையோ, இந்த வலைதளத்தில் பார்க்குறோம், காணொலியில் பார்க்குறோம், நம்ம மாட்டுக்கு போட்டுவிட்டு எதாவது காரியத்தை பார்க்கலாம். ஆனால் சொல்கிறவருக்கு இதே தானே பார்த்துட்டு இருக்கணும். இங்கே இருக்கிறவாளுக்கு சொல்கிறவாளுக்கு மட்டும் நியமம் என்ன அப்படின்னா, அங்கேயே தான் பார்த்துட்டு இருக்கணும். எங்கேயாவது இங்கே பார்த்தோம்னா அவர் எங்கேயோ பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்கார், நமக்கெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேராக பார்த்து சொல்லுகிற பொழுதே எங்கேயோ சொல்கிறாரு சொல்லிடுறோம். இப்போ நேராக பார்க்காம வேற எங்கேயா பார்த்தோம்னா பராக் பார்த்துட்டு இருக்காரு சொல்லிடுவோம் இல்லையோ. இப்போ கண்ண பெருமானுடைய நிலைமை அதுதான். பொருள்களாய் நாங்கள் சொல்கிறத கேட்குற யார் கேட்குறாங்க, சித்தஞ்சிறுகாலே வந்துன்னு சேவித்து உன் பொத்தாமரையடியே போற்றும் பொருள்களாய், உன் திருவடியை நாங்கள்லாம் மங்களாசாரம் பண்ணிருக்குமே, எதுக்கு போற்றுகிறோம்னு கேட்டையா? நேராக நின்றுருக்கார் கண்ணன், அவர்கிட்ட போய் கேட்டியா, ஏன் கேட்டியான்னு கேட்குறானா, இவர் இந்த பெண்கள் 5 லட்சம் கோடி பெண்கள் வந்திருக்காரா, எல்லாரையும் பார்க்குறாராம். ஓ எவ்வளவு அழகாக இருக்காவெல்லாம், எவ்வளவு பக்தி சேட்டத்தோடு வந்திருக்கிறார்கள் அப்படி பார்க்குறார். திருக்கண்களை பார்க்குறார், திருமுகத்தை பார்க்குறார், ஸ்தனங்களை பார்க்குறார், திருவடியை பார்க்குறார், இடைகளை பார்க்குறார், இப்படி பார்த்துட்டே இருக்கார். பொருள்களாய்னா நாங்கள்லாம் வந்திருக்கோம், எங்களை பார்த்து பேசுகிறதுக்கு ஒன்றுங்கள, நீங்கள் எங்கேயோ பராக் பார்த்துட்டு கேட்கணும், நேரம் பாருங்க அப்படின்னா, சரி ஆமாம்மா நீங்கள் சொன்னால் நான் கேட்டு தான் ஆகணும், இத்தனை பேர் இருந்திருக்கணும் இல்லையோ. ஏன்னா ராமபிரான் தான் ஸ்ரீ ராமாவதாரத்தின் பொழுது பெருமாள் எல்லாரும் இருக்கும்போது சீதா பிராட்டி சொன்னாரோ இல்லையோ, சீதா பிராட்டியானவள் இந்த ஒவ்வொன்று எல்லாரும் ராவணனை முடித்த பிற்பாடு ஹனுமான் போகிறார், அசோகவனத்துக்கு போட்டு பிராட்டியை அலங்கரித்து வைத்துக்கொண்டு
அத்தனை தூரம் எல்லாரும் வரணுங்கிறதுக்காக பார்க்கணும். அந்த பல்லக்க இறக்கணும்னா எல்லா குரங்கும் வந்து முத்தி மோதின்னு வந்து பார்க்கறது எல்லாம். யார் இந்த சீத்தை, யார் இந்த சீத்தை, யார் இந்த சீத்தை, யார் இதுக்காக தான் இத்தனை பாடுபட்டோமா, நம்மலாம் இத்தனை பாடுபட்டோமா, இங்கே எல்லாம் மணலெல்லாம் கொண்டு வந்து போட்டு சேது பந்தனம் கட்டி எல்லாம் பண்ணியிருக்கோம், யார் அந்த சீத்தைன்னு பார்க்கணும்னு அத்தனை குரங்குக்கு ஆசை. வந்து பார்த்தா ஒரு குரங்கு வந்தது, எட்டி பார்த்தது, அப்படியே திரும்பி படுத்து. ரெண்டாவது குரங்கு வந்தது, அதுவும் பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டு படுத்து. மூணாவது வந்தது, அதுவும் படுத்து. நாலாவது சொன்ன அடாடா வாலே இல்லையே அப்படின்னு அப்படின்னா இதெல்லாம் குரங்கு இல்லையோ. அதனால அதுகள் பார்த்துட்டு பிராட்டிக்கு அப்படி சொல்லணுமான்னா அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ தான் பிராட்டியை பார்க்கறதுக்கு எல்லாம் அடித்து மோதுன்னு அனுமார் எல்லாரையும் விலைக்கு விடுறார். இவா தானே இத்தனை ஒத்தாசி பண்ணிருக்கா, பிராட்டி ஜெயிச்சா என்ன இடம், பிராட்டி பார்க்கறது கூட விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சீதே, அதாவது விளக்கு கண்ணெச்சில் பட்டவனுக்கு, அதாவது கண் எரிச்சல் கண் வலியாக இருக்கக்கூடியவனுக்கு விளக்க பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னாராம். அப்படின்னா தன்னை தான் உந்துக்கிறார். அப்போ பிராட்டியை பார்ப்பதற்கு நீ இப்படி உள்ளே உட்காந்துருக்கலாமா, அவளுக்கெல்லாம் வந்து சேவை கொடுக்க வேண்டாமா, இந்த மாதிரி இருக்கியேன்னா அப்போ இருந்தது சீதா பிராட்டி ஒத்தி தான், எல்லாரும் ஆண்கள். இப்போது அதே கட்டாவதாரம் வந்ததோ இல்லையோ, இப்போ எல்லாம் பஞ்சலட்சம் கோடி பெண்கள் முழுசாக இருக்கா, கண்ணன் ஒருத்தர் தான் புருஷன், அவர் ஒருத்தர் தான் இருக்கார் ஆண்மகனா. பார்த்துட்டு இப்படி போய் ஒரு பெண் இப்படி ஒரு பிள்ளை இருக்குமா, உனக்கு ஒன்றுமே தெரியலவார், நீ போய் இப்படி பராக் பார்த்துட்டு நேராக பாருங்க அப்படின்னா, பொருள்களாய் நீ யார் தெரியுமா, பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ. பெற்றம்மை துண்ணும் அது பசுமாடு சாப்பிட்ட தான் தான் சாப்பிடுவான். இந்த பெற்றம்மை துண்ணுகிறதான குலம். உண்ணாதவனாக இருக்கக்கூடிய நீ உண்ணும் குலத்திலே வந்து பிறந்தாயே. அப்படி ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய நீ, இதுக்கு ரக்ஷகன் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது ரட்சிக்கக்கூடியவன், பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து ரட்சிக்கக்கூடியவன் ஒரு அர்த்தம். அப்போ அந்த தாத்பரியத்தில் சொல்லும்போது ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் நீ எங்கே வந்து பிறந்திருக்கேன்னா, ரட்சகனாக இருக்கக்கூடிய நீ வந்து பிறந்த குலம் உண்ணும் குலம். ஆனால் பெற்றம் மேய்த்துண்ணும் பசுமாடு கூட்டத்தை மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ. உனக்கு யதாசிரத கிரகணமே ஒன்றுமே இல்லை உனக்கு. அதாவது பேச்சுவார்த்தை பேசுகிற போது என்ன பேசுகிறேன் என்ன பேசக்கூடாதுன்னு இருக்கணும் இல்லையோ, அதெல்லாம் உனக்கு புரியவே இல்லை, தெரியவே இல்லை. நீ மாட்டுக்கு எத்தியோ கொண்டு வந்து கொடுக்குற. நீ நாங்கள் பறைன்னு இத்தனை நேரமாக இத்தியா கேட்டோம், உன்னோட கைங்கிறத கேட்டோம், நீ பறையை கொண்டு வந்து கொடுக்குறியே, நீ உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ யாரு, பகவான் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய நீ, எங்களையே ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய நீ, பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்ததான நீ என்ன பண்ணுட, நீ எங்களை கொள்ளாமல் போகாது. பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. குற்றேவல்னா அந்தரங்க விருத்தி. அப்படின்னா அந்தரங்கமான கைங்கரியங்களை பண்ணுவதற்கு நீ எங்களை ஏற்றுக்காமல் போக முடியாது. அந்தரங்க விருத்தி பண்ணணும், அதுதானே அடிமைத்தனம் கொள்ள வேணுங்கிறது தானே. இப்போ கைங்கிறது சொல்லிட்டு இருக்கோமே, ஆரம்பத்தில் அதுதானே சொன்னோம், இப்போ தானே சட்டன் புரியும். அப்போ கைங்கரியம் அந்தரங்கமான கைங்கரியம் இதைத்தான் வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தாரா இல்லையா, 3 திருவாய்மொழியாலே. ஏன்னா சரணாகதியை அனுஷ்டித்ததுன்னா ஆழ்வார் சரணாகதி அகலகில்லே நிறையும் என்னங்கிற உலகம் உண்ட பெருவாயா பதிகத்தில் 10 திருவாய்மொழியிலே சாதித்தார். அதில் தான் பூர்வாக்கியத்தினுடைய அர்த்தம் அங்கே தான் இருக்குது. பூர்வாக்கியங்கிறது துவயமகாமந்திரத்தில் பூர்வாக்கியங்கிறது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படிங்கிறது பூர்வாக்கியம். சரணாகதி பண்ணுகிறேன் அப்படிங்கிறது. இந்த சரணாகதி பண்ணுகிறேன்னு சொன்னது எங்கே தெரியுமா, பின்னாடி 10 திருவாய்மொழியில் சரணாகதியை அனுஷ்டித்தது. அதில் தான் உலகமண்ட பெருவாயான்னு சொல்லி கடைசி பாசுரம் பிராட்டிய புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு சரணாகதி அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு முடிச்சுட்டார் அங்கே. அது சரணாகதியை அனுஷ்டித்தது. சரி, சரணாகதியை அனுஷ்டித்தா அதுக்கு கைங்கரியத்தை பண்ணமே எங்கே பண்ணுறதுன்னா அது முன்னாடியே இருக்குது. ஏன்னா கைங்கரியத்தை முதல்ல சொல்லி சரணாகதியை பின்னாடி இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறது தெரியணும் இல்லையோ, இது பண்ணணும்னா இது செய்யணும். அப்போ கைங்கரியத்தை எம்பெருமானிடத்திலே பண்ண வேண்டுமேயானால் என்ன செய்யணும், சரணாகதி என்பது பண்ணி இருக்க வேணும். அப்போ அந்த புத்தி விசேஷம் இருக்கோ இல்லையோ, அதுதான் புத்தியில் எட்டாது. நான் சீவட்டவன் நெஞ்சு நிமித்தின்னு போயிட்டுருக்கலாம். ஆனால் சீவட்டவனாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் சுவாமிங்க இருக்கோ இல்லையோ,
அது இல்லை, நான் திருவெண்காப்பு சாதிச்சுடைய சீவிட்டவன் அப்படின்னு சொன்னோம்னா அது அர்த்தமாக இருக்காது. அதை அனுஷ்டானத்திலே கொண்டு வர வேண்டும் இல்லையோ. அந்த அனுஷ்டானம் இல்லாமல் வெறுன்னு சீவிட்டவன் ஒருத்தரை பார்த்தா அடுத்தவரை பார்த்தா பிடிக்கல, அவர் பண்ணால் பிடிக்கல, இவர் பண்ணால் பிடிக்கல, இதை பிடிக்கல, அதை பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல, ஆனால் நான் சீவிட்டவன் அப்படின்னா அவளை ஓரம் கட்டுறேன், அவளை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிட்றேன், இவாளை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிட்றேன், இவாளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நின்றுட்டு இருந்தோம்னா அப்போ சீவிட்டவன் என்னது சொல்லிக்கிறது? இல்லை சொல்லிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே தனியாக விசேஷமாகலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோதான், ஏதோ இருக்குது, ஏதோ இதுவும் வாராகிவிடும்னு தெரிவித்தது போல் வேறுனா சந்தியாவந்தனாதிகளை பண்ணணுமோ இல்லையோ. நான் பிராமணன் சொல்லிட்டே இருந்து சந்தியாவந்தனாதிகளை பண்ணாமல் நான் பிராமணன் சொல்லிட்டு எங்கே அர்த்தம் இருக்குது? அர்த்தமே இல்லையே. அதுக்குன்னு அனுஷ்டான பர்யந்தம் அந்த பத்ததி இருக்கோ இல்லையா தனியாக, அப்போ அது செய்ய வேண்டும் இல்லையோ. ஆக அந்த அனுஷ்டானத்தை சொன்னது முதல்ல அங்கே கைங்கிறது சொல்லிடா. ஒழிவில் காலமெல்லாம் உடலாம் எண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழி குரவி திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்த தந்தை தந்தைக்கே அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னால் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். வழிவில்லாத குற்றமே இல்லாது இருக்கக்கூடிய, அதைத்தான் இங்கே என்ன சொன்னால் குற்றேவல்யங்களை கொள்ளாமல் போகாது. குற்றேவல்யங்களை கொள்ளாமல் அந்தரங்க விருத்தி பண்ண வேண்டும். குற்றேவல்யங்களை கொள்ளாமல் போகாது. நாங்கள் பட்ட கைங்கிறதை ஏற்றுக்காமல் போகாது, கூடாது, அது செய்யக்கூடாது. கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, நீ இற்றை பறகொள்வான், இந்த கைங்கிறது ஏற்றுப்பியா மாட்டாயா? இற்றை பறகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, நீ நாங்கள் வந்திருக்கோம், எங்களுடைய கைங்கரத்தை ஏற்றுக்கொண்டு தானே இருக்க வேண்டும். இற்றை பறகொள்வான் அன்னுகான், நீ பண்ணாமல் இருக்க முடியுமா? பண்ணித்தானே ஆகணும். இற்றை பறகொள்வான் அன்னுகான் கோவிந்தா. பறைன்னு சொன்ன உடனே இவர் பெரிய வேரிவாதத்தை கொண்டு விட்டார். இற்றை பறகொள்வான்னா பெரிய வேரிவாதத்தை கொண்டு இருந்துச்சுன்னா உனக்கு நீ இந்த பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து உனக்கு பாவஜானமே இல்லை. என்ன சொல்ல வந்திருக்கா? ஒரு 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 புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, பர்த்தா பத்தினி இருக்கா. அவர் ஏதோ தாயார் தோப்புராணத்தில் ஏதோ வெளியிலேருந்து வந்திருக்கா, பேசின்னு இருக்கா. கொஞ்சம் நாழி எடுத்து அவள் ஆற்றுல இருக்கிறோ வெளியில் அங்கே வந்து இவ்வளோ நாளும் பேசிகிட்டே இருக்காளே, அவர் பேசவே இல்லையேன்னு அவளுக்கு வருத்தம். அவள் சொன்னா, இங்கே கொஞ்சம் வரலா சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு, இங்கே வரலா, இந்த பக்கம் வரலா அப்படின்னு கூட்டா. இருந்தால் வந்துட்டேன், இந்த பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஐயா சீக்கிரம் அங்கே அவள் கூப்பிட்றா, முதல்ல அங்கே போ, அதுதான் பாவஜானம். இப்படி பாவஜானமே இல்லாமல் இது தெரியவே இல்லையே, அந்த பெண் பிள்ளை எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியாமல் நீ மாட்டுக்கு வேற ஏதோ பேசிட்டு இருக்கே வாழ்கிட்ட, இதுவா முக்கியம், அங்கே போய் அவள் கூப்பிட்றாளோ இல்லையா, அதை போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னா, அப்போ அப்படி இருக்கக்கூடிய பாவஜானம் இல்லாமல் இருக்கக்கூடியவனே ஞானமே இல்லை. பசுவை மேய்ச்சி உனக்கு அந்த மாதிரி படுத்தா ஞானேன ஹீனஹா பசுவிஷமானஹான்னு சொல்லியிருக்காளே. நான் ஞானான் மோக்ஷான்னு வேறு சொல்லியிருக்கே. ஞானம் இருந்தால் மோட்சம் அப்படின்னா நிறைய வாசித்திருந்தால் மோட்சமானா பக்தி ரூபாபரண ஞானமாக இருக்க வேணும். வெறும் வரட்டு பக்தியோ வரட்டு ஞானமோ வரட்டு அனுஷ்டானமோ ஒன்றும் பெருமாளுக்கு இது எப்படி பிடிக்குங்கிறது அவனே அறிந்தது, அவ்வளோதான். இப்போ பக்தி ரூபாபரண ஞானத்தாலே மோட்சம் நம்ம சம்பிரதாயத்தில், அதாவது வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானத்தாலே மோட்சம்னு சொல்கிறது நம்ம சம்பிரதாயம் அல்ல. அத்வைத சம்பிரதாயத்தில் வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானத்தாலே மோட்சம் அப்படி சொல்லுவா. ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கா, அதை தெரிஞ்சுட்டே இருக்கிறதுனாலே மோட்சம் ஆகிடுமா? பறைங்கான் இருக்குது, பறைங்கா இருக்குன்னு பறைங்கான்னு நான் தெரிஞ்சுட்டே இருக்கிறதுனால பறைங்கான்னு ஒன்று நினச்சிட்டே இருக்கேன், உடனே பறைங்கா வந்துடுமா? அது வர போகிறது இல்லையே. ஆனால் எம்பெருமானை அவனை தொழுது அவனுடைய திருவடிகளிலே சரணாகதி புகுந்து அந்த திருவடிகளுக்கு சரணாகதி பண்ண பிற்பாடு கைங்கரத்தை பண்ணுகிறேங்கிறதே புருஷார்த்தமாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் அஞ்சலி பண்ணாமல் எம்பெருமான் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டா பெருமாள்கிட்ட அஞ்சலி அப்படின்னு விட்டோம்னா உருக்கிடுதான் அவரை. அஞ்சலி கை தொடாக்கை கையல்ல கண்டாமேன்னு ஆழ்வா தெரிவித்தாரோ இல்லையோ. தொழுகிற கை, தொழுகிற கையல்ல, தொழுங்கையல்ல, தொழுவித்து கொள்ளுகிற கை. நம்ம கையை கொண்டு தொழுவித்து கொள்ளுகிறான், அதை பண்ணுறதான் அவர் தான் பண்ணுறார். தொழுங்கையல்ல தொழுவித்து கொள்ளுகிற கைன்னு சொன்னான். அது மாதிரி அப்போ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது. இது உனக்கு ஒன்றுமே தெரில, நீ பசுமாட்டை மேய்ச்சி உனக்கும் அது மாதிரி இருக்குது. நாங்கள் எத்தியோ ஒன்று கேட்குறேன், நான் பறேன்னு நான் ஆரம்பத்திலேயும் சொல்லிடுங்க. நாராயண நமக்கு பறை தருவான்னு வேறு சொல்லிருக்கேன். பேரி வாத்தியத்தை கேட்டவன்ட்ட நீ எத்தியோ கொண்டு வந்து நிறுத்துறீங்க, பேரி வாத்தியத்தை நிறுத்துறீங்க, அதெல்லாம் நான் கேட்கல.
உனக்கு கொஞ்சம் கூட ஞானமே இல்லாமல் படுத்து, சாஸ்திர ஞானமே இல்லை, தாத்பரியம் அதாவது பாவஞானமே இல்லை, இப்படிலாம் இருப்பியா ஒரு பிள்ளை. குச்சேவலங்களை கொள்ளாமல் போகாது இச்சப்பரவழ்வான் அன்ஹான் கோவிந்தா. கோவிந்தா நீ யார் தெரியுமா? கோவிந்தன் அப்படின்னா கோன்னு சொல்லப்படுகிறதான பசுக்களை ரட்சித்தாலும் சரி, எங்களை ரட்சித்தாலும் சரி, ரட்சிக்கக்கூடிய சுபாயம் படைத்தவனாக இருக்கக்கூடிய கோவிந்தன். இச்சப்பரவழ்வான் அன்ஹான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும், எற்றைக்கும் இன்னைக்கு இல்லை, எத்தனை காலத்துக்கோ காலகாலமாக அனாதிகாலமாக இருக்கக்கூடிய அத்தனை காலத்திலும் இந்த சகல பதார்த்தங்களுக்கும் அப்படி சொல்ல முடியும். ஜெகத்காரணபூதனாக இருக்கக்கூடிய தேவரீருக்கு இந்த சகல பதார்த்தங்களையும் தன்னுள்ளே ஒருங்கி இருக்கக்கூடியதான எம்பெருமான் இற்றப்பரவழ்வான் அன்ஹான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும், ஏழு ஜன்மாவுக்கு சரி விட்டு பிரியுமானா விட்டு பிரியாத உறவு இல்லையோ உனக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான ஸ்வம் என்னும் சுவாமி என்னும் இருக்கக்கூடிய சம்பந்தம். உனக்கு எனக்கு சம்பந்தம் என்ன சாமானிய சம்பந்தமானா, இது குடல் துவக்குன்னு சொல்லப்படுகிறதான சம்பந்தத்தை போலே அல்ல. காலகாலமாக எத்தனை காலமாக இருந்தாலும் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் ஒட்டே ஒழியாது. அப்பேற்பட்ட சம்பந்தம் தான் மாதாவாக, மாதா பிதா பிராதா நிவாசன்னு சொல்லும்படியா உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் ஒரு நாளும் விட்டொழிக்க முடியாத சம்பந்தம். அந்த சம்பந்தம் இருக்கோ குச்சேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றப்பரவழ்வான் அன்னுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் அதாவது கால பரிணாமமே இல்லாததாக அப்படின்னா நகாலஸ்தத்திரவை பிரபுகுன்னு சொல்ல முடியும். இது எதை போலவான்னா பரமதத்தை போலே இருக்கும்படியாக அர்த்தம். பரமதம்னா எப்போதுமே இருக்கும், கால பரிணாமத்துக்கு உட்பட்டு இருக்காது. காலங்கிறது இங்கே தான் உண்டு, அங்கே கிடையாது. நகாலஸ்தத்திரவை பிரபுகுன்னு சொல்லுவா. நகாலம் ஒரு நாளும் காலமில்லாது இருக்கக்கூடிய இடத்தை தான் அங்கே இருக்கக்கூடியதான ஸ்ரீவைகுண்டம். பரமதம் போலும் பரமதத்தை பரமத நிலையனாக இருக்கக்கூடியவன் போலும் அப்பேற்பட்ட இடமா. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உமக்கே நாமாட்சிவோம். உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உன்னோடே சேர்ந்து உனக்கே கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருப்போம். உற்றோமையாவும் உமக்கே நாம் ஆட்சிவோம், உமக்குத்தான் நாம் ஆட்சிவோம். யாருக்கு பண்ண முடியும்னா அது எம்பெருமான் ஒருவனுக்கே பண்ண முடியுமாக இருக்கக்கூடிய உற்றோமே யாவோம், உன்னோடே சேர்ந்திருந்து உனக்கே கைங்கரியத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நாம், உமக்கே நாம் ஆட்சிவோம். நாங்கள் வந்திருக்கோமே, நாங்கள் இத்தனை பேரும் உன்னிடத்தில் சரணாகதி பண்ணி உன அனுபவத்தை பண்ணி திருநாமங்களை சொல்லி சரணாகதி அனுஷ்டித்து நாங்கள் உன்னிடத்திலேயே கைங்கரியம் உமக்கே நாம் ஆட்சிவோம். வேற விஷயத்திலலாம் மனது போகாமல் இருக்கக்கூடிய விஷயத்தையும் நீயே கொடுத்துள்ள வேண்டும். மற்ற நங்காமங்கள் மாத்து. மற்ற விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல் தேவரீரிடத்திலேயே ஈடுபடும்படியாக தேவரீரை செய்து கொடுக்க வேண்டும். அப்படின்னா விடுவது உபாயமா பற்றுவது உபாயமான்னு ஒருத்தர் கேட்டார். விடுறது உபாயமா, எதுவும் நிறைய பத்தின்னு இருக்கோம், பத்துக்கிறது உபாயமா, பெருமாள் திருவடியை பத்துறது உபாயமா, அதுதான் வழியாக பெருமாளை போய் சேர்றதுக்கு. பெருமாள் திருவடி பிடித்தேன் கொள் சிக்கனவே என்னாரோடைய ஆழ்வார். திருவடி பிடிச்சுட்டா இதுதான் உபாயமானா பத்துவதும் உபாயமாகாது, விடுவதும் உபாயமாகாது. விடுவித்து பற்றுவித்து கொள்ளுகிற அவனே உபாயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். விடுறேன், ஏதோ இதை விடணும் அதை விடணும்னு சொல்கிறா, இதை விடணும் அதை விடணும்னா அதாவது அகங்காரம் அமகாரத்தை விட வேண்டும். அதே போல் எம்பெருமானை தவிர வேறு ஏதோ ஒன்று நம்மளை ரட்சிக்கும்னு நினச்சிருந்துக்காரோ இல்லையா, அதை விடணும். இதெல்லாம் விடுறது. ஏதோ வெள்ளை சாப்பிட்றத விடணும்னு சொல்கிறார் இவர், அப்படின்னலாம் இல்லை. வேறு ஆற்றுல வெளியில் சாப்பிட்றது, போஜன சாலையெல்லாம் போய் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, அந்த சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் விடணும்னு சொல்கிறார். இல்லை ரொம்ப சர்க்கரை வியாதி வந்துடுது, சர்க்கரையை போட்டுக்கிறத விட்டுடுங்கோ, அதுதான் விடணும்னு சொல்கிறார். அதெல்லாம் சொல்ல வேறு ஏதோ 2 வஸ்து இருக்கும் இல்லையோ, களஞ்சன்ன பக்ஷயத்துன்னு 2 வஸ்து இருக்குது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார், அதெல்லாம் விடணும்னு சொல்கிறார். அதெல்லாம் பற்றி இங்கே பேச்சே கிடையாது. அகங்கார மமகாரங்கள் தொலைத வேண்டும், இதெல்லாம் விடணும் இல்லையோ. காமக்ரோத லோபமோக மத மாத்சரியங்கள்னு இருக்கும் இல்லையோ, நம்மளை சுற்றி நிறைய இருக்குது. அதாவது ராட்சசன்னா யாரோ ராவணனோ சிசுபாலனோ தந்தபக்தரனோ கும்பகர்ணனோ அவள்லாம் ராட்சசா இல்லை, நமக்குள்ளே இருக்குது. அதாவது ஐவர் குமைக்கன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். எப்படி இருக்காது, இதுக்குள்ளேயே இருக்குது. புலனைந்தும் மேய பொறியைந்தும் நீங்கி நலவந்தம் இல்லதோர் நாடு புகுவீர்னு ஆழ்வார் தெரிவித்தார்களோ. புலனைந்தும் மேய எல்லாப்படி
பஞ்சபூதங்களும் அப்படி திரிகிறது. பஞ்சபூதங்களும் தெரிந்து புலனைந்து மேய பொறி ஐந்தும் நீங்கி சப்தஸ்பரிச ரூபரசகந்தங்கள் இதெல்லாம் நீங்கி அப்படி எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் பொசிக்கிற பிற்பாடு தான் நலம் அந்தமில்லதோர் நாடு புகுவி அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார். நலம் அந்தமில்லதோர் நாடு அப்படின்னா நலத்துக்கு ஒரு நாளும் குறையில்லை, க்ஷேமம். அறுபத்தர் வந்தா சுவாமி திருமேனி பாங்க எழுந்துருக்கா, ஏதோ இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அழுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிம்போம். இருக்கேன்னு அர்த்தம் இருக்க வேண்டிய நிலையில இல்லைன்னு அர்த்தம். இதான அர்த்தம் அதுக்கு. அப்படின்னா அப்போ இவருக்கு இருக்கக்கூடியது இங்கே நலத்துக்கு அந்தம் உண்டு, கடைசியாக ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் சீச்சூர்ண பரிபாலனம்லாம் சொல்லி முடிச்சு பாசுரம்லாம் சொல்லி இவரை ஏழை பண்ணிவிடுவா, முடிஞ்சு போச்சு, அத்தோட சரி. அது இது நலத்துக்கு அந்தம் இங்கே முடிவு உண்டு. ஆனால் நலத்துக்கு அந்தமே இல்லாத விடம் அவ்விடம். அதுதான் கலங்கா பெருநகரம், நலம் அந்தமில்லதோர் நாடு அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அவள் அப்படி இருக்கிற இடம் தான். அது மாதிரி இருக்கான்னா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உத்தோமை ஆவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மத்த இனங்காமங்கள் மாத்து. மற்ற விஷயத்தில் ஈடுபாடெல்லாம் எம்பெருமானிடத்திலேயே ஈடுபடும்படியாக தேவரீரே செய்து கொடுக்க வேண்டும். அப்போ விடுவதும் உபாயமாக அது பத்தும் விடுவிக்கவும் அவனே செய்ய வேண்டும், பற்றுவிக்கவும் அவனே செய்ய வேண்டியதானா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்போ எம்பெருமானுக்கு எத்தனை பெரிய பொறுப்பு பாருங்க. நம்ம பிறந்ததெல்லாம் நம்ம பிறந்துருவோம், பாவம் பண்ணிட்டு பாவத்துலேருந்து பிறந்தாச்சு. பிறந்த பிற்பாடு திரும்பவும் இதெல்லாம் நீயே போய் கொடுக்கணும். நான் அவர் என்ன பண்ணுவார், பெருமாள் பார்க்குறார். அதுக்கு தான் வாத்சல்யமே உருவெடுத்து கொண்டு எம்பெருமான் உள்ளார். வத்சலையான மாதா பிள்ளை பேகணியாமல் பிரத்யௌஷதமிடுமா போலேன்னு சொல்லுவா. பிரத்யௌஷதமிடுமா போலே. குழந்தை மண்ணு சாப்பிடாதே சொன்னால் சாப்பிடும், சாப்பிட்டே இருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் எத்தையா சாப்பிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பசியே எடுக்காது. நான் சொன்னேன்னு கேட்டையான்னு சொன்னோம்னா கோச்சு கூட திரும்பி இதே பண்ணோம். அதனால் அதை நன்ன சாப்பிட விடு, அதுக்கப்புறம் மருந்து கொடுப்பா. வயத்த வலின்னு சொல்லுதோ இல்லையோ, அப்போ நான் மருந்து கொடுத்து சாப்பிடாதேன்னு சொன்னேன் கேட்டையா, இப்போ நீ இவ்வளோ பண்ணியிருக்கே, இவ்வளோ உபாதை வந்துருத்தோ இல்லையோ. அது மாதிரி எம்பெருமான் தானும் அத்தனையும் நமக்கு கொடுத்து போகிறான். இவ்வளவு பண்ணாலும் சாஸ்திரங்களை கொடுத்து பெருமாள் திருமேனி பெருமாள் மட்டும் பிரமாணங்கள் இல்லாமல் பெருமாள் அந்த பிரமயத்தை அனுபவிக்க முடியுமா என்னால் ஒரு நாளுடைய எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமையா உமக்கே நாமாட்சியோம் மத்தனங்காமங்கள் மாத்து அப்படின்னு சொன்னது இந்த 29வது பாசுரம். 29வது பாசுரத்துக்கு இது சொல்லி முடிச்சுட்டு நேற்றைய தினம் அதாவது பிள்ளப்பெருமாளையங்காரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லியிருந்தேன். ஏன்னா ராசமகேந்திரன் திருச்சித்தூர் இல்லையோ, அந்த திருச்சித்தூரில் இருக்கக்கூடிய கீழப்பக்கம் ராசமகேந்திரன் திருச்சித்தூர்னா அந்த மேலப்படி கீழப்படி சொல்லும் அர்ஜுன மண்டபம் கிளை மண்டபம் இருக்குது. அந்த ஓரத்தில் ஒரு கண்ணபெருமான் வெண்ணைக்காக ஆடக்கூடிய கண்ணபெருமானுடைய அந்த திருமையின் இருக்கக்கூடிய இடம் உண்டு. அதுலேருந்து கீழே இறங்கினோம்னா அங்கே ஒரு பெரிய திருவேங்கடமுடையான சித்திர ரூபத்தில் வச்சுருக்காள் இல்லையோ, அவ்விடத்துல தான் பெருமாளவருக்கு சேவை சாதித்த இடம். யாருக்கு, பிள்ளப்பெருமாளையங்காருக்கு சேவை சாதித்த இடம். எதுக்காக சேவை சாதிச்சான்னு சொல்கிறேன். அந்த பிள்ளப்பெருமாளையங்கார் பல காலம் அதாவது பெருமானுக்கு திருவரங்கநாதனுக்கே ஆட்பட்டிருந்தார். அவர் வேறு எங்கேயும் போக மாட்டார். யாரையும் பெருமாளுக்காக மங்களாசாசனம் நிறைய, திருவரங்கத்தந்தாதி, திருவரங்கமாலை, திருவரங்கத்தந்தாதி, ஸ்ரீ ரங்கநாயகரூஷல் இதெல்லாம் பாடுறதுக்காக 4 பிரபந்தங்கள் இவருக்காக. திருவரங்கத்து அந்தாதி மாலை, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க ஊசல் அப்படின்னு இதெல்லாம் பாடிருக்கார், மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். திருவரங்கநாதனுக்கு எப்படி தொண்டரடிப்புடி ஆழ்வார் வாழ்ந்திருந்தாரோ, அச்சுவ பெருணும் வேண்டேன் அரங்கமான அருளானேன்னு இருந்தாரோ, அவரை போல தான் இவரும் பெரியவருமாளை தவிர வேறு எங்கேயும் கண் வைக்காமல் இவருக்கே தொண்டு புரிந்து கொண்டு வாழ்ந்திருந்தார். ஆனால் ஒரு நாள் அவருடைய கனவிலே திருவேங்கடமுடையான் தோற்றிட்டோ அவருக்கு சொன்னார், நம்மளை பற்றி பாட்டு பாடுன்னு. கனவுலே ஒரு கோபம் வருது. என்ன சொல்லிட்டார்னா, அரங்கனை பாடின வாயால் ஒரு குரங்கனை பாடேன் அப்படின்னு சொல்லிட்டார். பெருமாள் நம்மளை குரங்கன்னு சொல்லுகிறா அப்படின்னு. ஆமாம், குரங்கோட தானே வாழ்ந்துட்டு இருக்கிறவர் அவர். மந்திபாய் வடவேங்கட மாமலை காட்டு நாடுட வேங்கடன் அப்படின்னு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணிருக்காளா இல்லையா. அப்போ அவரை மந்திப்பாய் வடவேங்கட மாமலைனா குரங்குகள்லாம் இருக்குது, குரங்கோடையே தானே அங்கே இருந்துட்டு இருக்கார் அவர் பெருமாள். அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா, அரங்கனை பாடின வாயால் ஒரு குரங்கன் விட்டார் பெருமாளை. அவர் பார்த்தார், இவர் வாயால் எப்படியாவது பாசுரத்தை வாங்கணும்னு திருவேங்கடமுடையான் திருவுள்ளம் பற்றினார். அவருக்கு என்ன ஆச்சுன்னா,
ஒரு கண்டம், அதாவது அவருக்கு ஒரு ஒரு வியாதி, அதாவது கண்டமாலைன்னு கழுத்தில் ஒரு மாதிரி வியாதி வந்துடுது. அது பெருமாள் பார்த்தார், இவரை பாட வைக்கணுங்கிறதுக்காக அவருக்கு ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌதிகங்கள்னு சொல்லும்படியாக சில கட்டங்கள்லாம் வருது இல்லை, அது போல் வந்துடுத்தோ அவருக்கும் கண்டத்தில் மாலை. அதாவது இந்த வியாதி வந்தபடினாலே ரொம்ப திருவுள்ள நொந்து போட்டார். பெருமாள்கிட்ட நான் அபசாரப்பட்டு விட்டேனோ, பெருமாளை பாட சொன்னால் ஒரு பெருமாள் நான் குரங்கனை பாட மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க. பெருமாள்கிட்ட எத்தனை தூரம் பண்ண முடியுமா? எத்தனை அனந்தாழ்வான் பண்ண மாதிரி, அனந்தாழ்வான் மேலே எழுந்துருந்தாரோ எம்பெருமானாருடைய ஜஸ்டிஷர், அவர் சொல்லிட்டார், நீர் வந்தால் என்ன பெருமாளை வர சொல்லும், புஷ்பம் கட்டுறதாவது ஒன்றா, அது எனக்கு முடியல, பெருமாளை வர சொல்லும், அப்போ தான் சொல்லணும்னா பார்க்காம இருந்துட்டார். அத்தனை தூரம் பெருமாள், அதாவது ஆச்சாரிய பிரதிபத்தியிலே இருந்ததுனால அந்த எண்ணத்தாலே அப்படி சொன்னார். இவர் அது மாதிரி சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பெருமாளை பற்றி பாட ஆரம்பித்தார். திருவேங்கடத்து மாலை, திருவேங்கடத்தந்தாதி அப்படிங்கிற இந்த பிரபந்தங்கள், அதாவது அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டார்னா, பெருமாளை இந்த நோய் ஏற்பட்டதுனால அவரால் பாட முடியல. அதுக்கப்புறம் திருவேங்கட மாலை இந்த அவசாரத்துக்காக வருந்தி போய் தான் என்ன பண்ணார், திருவேங்கடத்து மாலை அப்படிங்கிற திருவேங்கடத்து அந்தாதி, இது 2 பிரபந்தங்களை இந்த திருவேங்கடமையானுக்காக சமர்ப்பித்தார். இது திருவுள்ள முகந்ததான எம்பெருமான், சரி இவருக்கு அந்த வியாதி போக கடவு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுகிரகித்து அந்த வாதியும் படுது. இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த திருவேங்கடத்து எம்பெருமானிடத்திலையும், ஏன்னா இவருக்கு ஒரு பேத புத்தி, இந்த பெருமாள் தான் அவர் மந்திபாயப்பட வேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவனையான். எப்படி மந்திபாயப்பட வேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவனையான், அங்கே நிற்கிறவன் தான் இங்கே படுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். வடக்கு வாசல் வழியாக உள்ள நுழைந்து தானும் சயனித்து கொண்டான் தான் வியாக்கியானம். அப்படி இருக்கிற போது அவர் தான் இவர். அப்போ அந்த வடமலைக்கு அந்த வடமலை, அதாவது வடக்கில் இருக்கக்கூடிய திருமலைக்காக மங்களாசாசனம் பண்ணார் இல்லையோ, உடனே பார்த்தா தெற்கு திருமலைக்கும் நாம் மங்களாசாசனம் பண்ணுவோன்னு அழகரந்தாதின்னு சாதித்தார். அழகரந்தாதின்னு மற்றொரு பிரபந்தத்தை அழகருக்காக திருமாரஞ்சோலமலை எம்பெருமானுக்காக சொல்லி பாடி இந்த பேத புத்தியெல்லாம் நீங்கும்படியா நன்னா, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த 108 திருப்பதி அந்தாதியையும் பாடி போந்தார். 108 இதெல்லாம் பாண்டதுக்கப்புறம் தான் 108 திருப்பதிகளை பற்றி மங்களாசாரம் பண்ணிருக்கார். இவ்வளோ பெரிய ஸ்ரீகோஷம், அஷ்டப்பிரபந்தம்னு 8 பிரபந்தங்களை சேர்ந்தாப்புல அந்த தமிழ் வாசிக்கிறதுக்குள்ள பல்லு நெருடுபடும். அத்தனை பாசுரங்கள், அத்தனை ஆச்சரியமான தமிழில் அதை சாதித்துள்ளார். திருவேங்கடையான் அவருக்கு பெருமாள், இந்த சுவாமிக்கு பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருக்கு சேவை சாதித்த இடம் அப்படின்னா அது ராஜமகேந்திரன் திருச்சுத்திலே கீழே வாசலில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு பக்கத்தில், தெற்கு பக்கத்தை நோக்கி இருக்கக்கூடிய கிழக்கு திசையிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த திருவேங்கடையான் சித்திரம் இருக்கோ இல்லையா, அங்குதான் திருவேங்கடமுடையான் அவருக்கு சேவை சாதித்த இடம் அப்படிங்கிறதுக்கு தான் அங்கே திருவேங்கடமுடையானே எழுந்துருளி உள்ளார் அப்படிங்கிறதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பரமத நிரசனம், வேறு மதங்களை நிரசிக்கக்கூடிய சாமர்த்தியம் ரொம்ப, அதனால் ஸ்வமத ஸ்தாபகம், அதாவது பரமத நிரசனம் பண்ணணும். ஸ்வமத ஸ்தாபம், அதாவது ஸ்வமதத்தை ஸ்தாபிக்க வேண்டும். ஸ்தாபன் செய்தற்கு பொருட்டாகத்தான் இவர் பாடிய பாடல்களுடைய தொகுதியை என்னன்னு சொல்கிறோம், பரபிரம்ம விவேகம் அப்படின்னு சொல்கிறோம். பரபிரம்ம விவேகம் அப்படிங்கிறது அந்த விஸ்வரூப தரிசன, அதாவது பசுசம்பாதம் அப்படிங்கிற பரபிரம்ம விவேகம் அப்படிங்கிற அந்த அந்த வியாசம், அந்த நூலானது இவராலே இயற்றப்பட்டது அப்படிங்கிற பெருமை உண்டு. அதை இந்த நாளிலே சொல்லிக்கொண்டு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு, பிள்ளைப்பெருமாளையங்களுடைய திருவாடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு, வியாக்கியாதாக்கள்னு சொல்லப்படுகிறதான பெரியவாச்சான் பிள்ளை என்ன, அதே போல் அழிவுணவாள பெருமாள் நாயனார் என்ன, அதே போல் ஆயி ஜனன்யாச்சாரிய சுவாமிகள் என்ன, இவருடைய திருவடிகளுக்கெல்லாம் பல்லாண்டு பாடிக்கொண்டு, ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி, ரங்கமன்னார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, எப்போதுமா குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இச்சப்பறவள்வான் அன்னுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கு முந்தனோடு உத்தோமேயாவோம் உமக்கே நாமாட்சிவோம் மத்தனங்காமங்கள் மாத்து அப்படிங்கிறதா சொல்லிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமத்தியை விட்டு சித்தாண்டி மனோநந்தன ஹேதுவே நந்தநந்த சுந்தரியை கோதாய நித்தமங்கலம்னு சொல்லி ஸ்ரீமதே ரமஜாமாத்ரு முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கபாஜனே பூயாது நித்தியஸ்ரீர் நித்தமங்கலம் என்று சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம்.